ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, அதை பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசான பூச்சி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூல். சாமியாக இருக்குது பார்த்தீங்களா. நேற்று நம்ம இந்த ஸ்பைனோ பிடிச்சிட்டோம், ரெட் கலர் ஸ்பைனோ. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பைனை வச்சு நம்ம நேற்று ஆல்ஃபா ரெக்ஸையும் போட்டோம். பாருங்கள், ஆல்ஃபா ரெக்ஸையும் போட்டோம். இப்போ நம்மக்கிட்ட 2 ஆல்ஃபா ரெக்ஸ் தலை இருக்குது. சாமால சரி, நேற்று நம்ம இந்த ஸ்பைனை பிடிச்சிட்டோம்ல, இன்றைக்கி நம்ம ரெக்ஸை பிடிப்போமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கா, இதெல்லாம் மட்டும் உள்ளே வைக்கணுமா? ஓகே, ஆர்எஸ் ஓகே. தண்ணி இதை பாருங்கள், தண்ணி குடிச்சிட்டோன்னா அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே இப்போ இந்த காலியான பாட்டில் போட்டிங்கன்னா ஃபில் ஆகிடும். அதுவே ஃபில் ஆகிடும். நம்ம எத்தனை வேணால் போடலாம். நான் காட்டணும் பார்த்துருந்தேன், ஆனால் காட்டவே முடியல. அதை இன்றைக்கி காமிச்சிட்டேன். சரி, இனி நம்ம ஸ்பைனை பிடிச்சிட்டோம்ல, இனி நம்ம போய் ரெக்ஸை போய் தேடி ரெக்ஸை போய் பிடிப்போம். நம்மகிட்ட எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த நேற்று ஸ்பைனோ இது ரெக்ஸை போட்டோம்ல, அதில் கழிச்சது இதுக்கும் சமலை இதுவும் வச்சுருவோம். அதுக்குள்ளேயே இந்த பாருங்க, ஆல்ஃபா ரெக்ஸை போட்ட இது அப்படியே இருக்குது. சரி, இன்னைக்கு போயிட்டு போடுவோம். வாங்க, போயிட்டு ஏச்சு போடுவோம்ல, தேடுவோம். இதோ நேரமாக தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இதோ பாருங்க, இதுதான் ஹையஸ்ட் லெவலு. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம், ஆனால் எதுவுமே மாற்றல. இது ஒன்று தான் மாட்டியிருக்கு. ஆனால் இங்கே என்னன்னா, அது பாருங்கள், 1 2 பாருங்க, 3 4 5 இத்தனை இருக்குதுங்க இங்கே. அதை இப்போ ஆபத்து. ஆனால் பரவாயில்ல, இங்கே 2 தான் இருக்குது. சரி, அது 1 மட்டும் அடிச்சு இங்கே கூட்டி பார்ப்போம். அது மட்டும் அதுவும் பார்த்துச்சுக்கோங்க. நம்மளை தான் பார்த்துச்சு போல. நல்லா ஓஹோ பார்த்து உட்காருமா. வந்து பரடா பாவி. நம்ம தண்ணி கண்ணா சரி குடிங்கிறோம். அடிக்காதரா பாரடா பாவி. அங்கேயே போட்டு அடிக்காத ஆச்சிச்சு. மேலே நீங்கள் விட்டுலாம் மாட்டேன். விட்டு ஸ்டீமை போட்டு அடிக்கணும். என்ன ஆகும்? ஐயோ, எல்லாத்துலேயும் இது இருக்கு, ஆபத்து இருக்கு. ஆபத்தா வந்து 2 லட்சா. இங்கே 2 லட்சம் இருக்கு. என்ன பார்ப்போம். நான் ஓரமாக கூட்டிகிட்டு போகிறோம். அந்த சைடு தான் இது எல்லாமே கிடக்குதுங்க. அப்படியே மேலே ஏறிடும். அவ்வளவுதான். கரெக்டாக இப்போ தான் சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இது வேறு இருக்குது. ஐயோ, ட்ரைக்கு என்ன லெவல் தெரியலையே. ஹை லெவலாக இருந்தால் ட்ரை. ஓகே, கம்மி லெவல் தான். அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோமா.
டாப் ரொம்ப அதிகம் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காணும். ஐயோ கீழே வந்துருப்போம் என்னத்துக்கு. ஐயோ அது ஓர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எங்கே ஓடிச்சு தெரியலையே. அதோ 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 பார்த்துட்டேன். யாருக்கிட்ட தம்பி இல்லைடா. இப்போவா இப்போவாடா இப்போ கடிடா. ஐயோ எங்கே இப்போ இருக்கிற போகிறேன். 5-6 எக்ஸ் இருக்குது. ஓ மெரிக்குதா. ஓ மெரிச்சா கூட டேமேஜ் தாவா. அடங்குயா இருடா. முதல்ல ஃபாலோ பண்ணுறோம்ல அது அப்படியே. ஆனால் பார்த்துக்கிச்சு. அவ்வளவுதான். எவ்வளோ நேரம் அப்பா எழுத்த பாருங்கள். இவ்வளோ நேரம் வச்சுருங்க. நந்து வரியா வந்து வர மாட்டியா. அவ்வளவுதான். செம பிளேஸா. இல்லை குதிரை ஓடி போகுது. ஏதோ பக்கத்தில் இருக்க போல. கேள்வி மஸ்ஸு பார்த்தீங்களா. இது பாருங்க. இப்போதைக்கு நம்ம சேஃப் தான். ஆனால் இது இருக்க லொக்கேஷன் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கல் மாதிரி இருக்குது. சாமியாக இருக்குப்பா கருப்பு கலரு. அப்பா நம்ம போயிட்டு நான் போய் ப்ரைமேக்கு கொண்டு வரேன். டக்குன்னு போயிட்டு ஐயோயோ நல்லா பார்த்தேன். இன்னும் சவுண்டு இதே பார்க்குறேன். டமாண்டிங்க. நாலு பிரைமேட்டு இதே மாதிரி ஒரு 5-6 கச்சா போதும். 2 மாங்காய். அவ்வளோதான். போதுமா. இன்னும் 2 எங்கே வேறு இருக்குது தெரியாது. ஓஹோ இங்கே ஒரு காணும். இதுண்ணா ஐயோ எழுத்து அதிகமாக இருக்கு. ஓடு என்ன பண்ணுறது. இதாரா ரெஸ்ட். ஐயோ பார்க்கலடா. ஓடா. ஐயோ ரெஸ்டா. பாவி ரா வராதரா. இப்போடா. என்னடா நீ ஸ்டாமினா இல்லைங்கிற. சாவுடா ஸ்டாமினோட போது வந்துருக்கியா. இதை போட்டோம். இப்போ பிரச்சனை இல்லை. ரெக்ஸ் எங்கே தெரியல. விட்டோம். கேல்மஸ் எக்கு நெக்ஸ்ட்டு ஐயோ பார்த்துங்க இந்த போ. ஐயோ அங்கே பாருங்க. அங்கே தேல் ஒன்று இருக்கு. டக்குன்னு பெட்டு போட்டு
இன்னும் குட்டி. அவ்வளோதான் பிக்கப்பு. கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியில். ஏப்பா சி இங்கே தான் இருக்கியாடா பாவி. இங்கே எப்படி இது வந்தது? நோண்டி வந்தது தெரியலையே. எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இந்த பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள். லோவில் வச்சிட்டேன். லோவில் வச்சோன்னே இருட்டாயிடுச்சுல்ல, அப்போ தெரிஞ்சிச்சு எங்கே இருக்குன்னு. ஒரு டைம் போனோமா, ஜூ இது வந்துட்டோமே. அந்த ஐக்கியூ பக்காவாக பண்ணணும், இந்த ஐக்கியூ வந்துட்டோமே. ஸ்மூத்தி மாமா வந்துட்டோமே. ஐயோ அதை பாவி. டே செத்துறாத. இங்கே வைங்க வா. அப்படியே வா. இந்த வா. அடி வா. பராண்டோ கிட்ட போட்டுக்கிட்டா. இந்த பராண்டோ ஒரு சொல்லிட்டு அவ்வளோதான். அதை முடிச்சு விடு. அதை பாவி என்ன இல்லைடா. நான் டக்குன்னு வீட்டுக்கு போய்ட்டு ஸ்மூத்தி மாமா போய் கொண்டு வரேன். நாளைக்கே ஆகாது. இல்லை வேறு வீட்டுக்குள்ளே வேறு மரம் வர வேலைக்கு. இதை வந்துட்டோம். சரி இருங்க, உணர்ந்து ஏற்றுருவோம். அவ்வளோதான். போவோமா? வாங்க. பட்டுன்னு போகிறோம், பட்டுன்னு தாக்குறோம். என்ன போகிறோம்? பக்கத்தில் இருந்துச்சு. சும்மா காலம் மட்டும் சொல்லாத. அப்படிதான் இருக்கு. போட்டது ஓகே. நம்ம ரெக்ஸ் இருக்கா? ரெக்ஸு செத்து போயிடுச்சுன்னா இருக்காருமே. இப்போது எங்கே இருக்குது தெரியல. அது வேறு இருங்க. அதே டெக்னிக் தான். உள்ளே போகணுமா, போட்டோமா, இப்போ வருங்க தெரியுதா? அதுவும் இருக்குது. அவ்வளவுதான். யாருக்கிட்ட இது என்ன நோந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி செத்து போக வேண்டியது. ஐயோ இதை பாருங்க. நல்லா வருவோம்ல. இதை பாருங்க. ப்ரைமேட் ஒன்ஸில் காலி. நான் இப்போ எடுத்துன்னு வரேன். பிரச்சனை இல்லை, டக்குன்னு போய்த்துறேன். ஐயோ இருங்க. மாற்றவே இல்லையா? அப்படியே இது பண்ணுறோமா? அப்ளை ஆள் தான். இங்கேருந்து போயிட்டு அங்கே இருக்கும், அந்த பள்ளத்தாண்ட இருக்கும் கரெக்டாக. போட்டு டேம் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. வந்து உட்காந்துச்சோமா இல்லைண்ணா. பா நல்ல சக்கனம். மதியம் பெய்யுது. அப்படியே குத்தமா சாப்பிட்றா. உன்னை டேம் பண்ணுற கட்டியும் ஆத்தா என்னென்ன எதிரா. இந்த பாருங்க செத்தே போயிருப்போம். கீழே பாருங்க. அது 2-3 ராப்டர் வேறு ஒன்றியே போட்டாச்சுதா. அவ்வளவுதான். கத்த மாட்டியா? டக்குன்னு வீட்டுக்கு போகிறோம். அப்போ 20,000 மணிட்டு 2 லட்சமா? 20,000 என்ன சொன்னேன். சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு போய் கூப்பிடுவோம். எவ்வளோ நேரம்? ஆத்தா எத்தனை அடி. எல்லாத்துக்கிட்டையும் விட்டா செத்துருவோம் போல். இருங்க சாப்பிடுவோம். செத்துட போகிறோம். சரி வீட்டுக்கு போவோம். எப்பாடியோ ஒரு வழியாக வந்தாச்சு. இதுங்க அதுக்கு முன்னாடி ஸ்பைன் வருங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்பைன் எடுத்து நோக்காது. எங்கே அது? அவ்வளவுதான். ஸ்பைன் எடுத்து இப்போ எங்கே சொல்கிறது? அந்த சைடு விடுவோம். இங்கே விடுவோமா? பிராண்ட பக்கத்தில் விடுவோம். அவ்வளவுதான். பார்த்தீங்களா? ரெட் கலர் ஸ்பைனும் ரெட்டு வித் ஒயிட்டு. இதை தான் பிடிச்சோம் நம்ம. ஆமாம்ல. ஆனால் இப்போ வர ரெக்ஸுக்கு இதுவரை எல்ட் அடிக்கும் போல்.
இதை விட 700 தான் ஹெல்த் அதிகம். 700 ஆமாம் கரெக்டு தான். நம்ம அதுக்கிட்ட சாரி பண்ணுவோமா? ஹெல்த் வர இவ்வளோ கம்மியாக இருக்கா? என்னதான் சாப்பிட்றது ஏற மாட்டுது. என்ன பண்ணுறது? சரி அதுமாதிரி எனக்கு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுமா? 1 2 3. ஏன்டா இப்படி தராங்களே தெரியல. சரி நம்ம சாரி பண்ணுவோம். எங்கே அது எக்ஸ்டா இது வரத்துக்கு என்ன நேரம் தெரியாது. இதுவால ரிக்வஸ்ட் கொடுத்தோமே. ஓகே அது வரட்டும். நம்ம சாரி பே பண்ணோம். எங்கே அது இதாண்ணா இதுவா? இதுதான் 50 மீட்டர்லாம் பரவாயில்ல. 50 தான் தினமே எடுத்துனுக்கோம். ஆனால் கட்டிடுவோம். இன்னும் 2 டேஸில் கட்டிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக மெட்டல் ஆக்கிடலாம். அதிகமாக எடுத்தாச்சு. ஃபுல்லாக மெட்டல் ஆக்கிடுவோம். இன்னும் 2 டேஸ் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லு மெட்டல் ஆகிறோம். பளிச்சுன்னு இருக்கும் வீடு. அவ்வளோதான் சால்வ் பண்ணி வச்சா வரப்போகுது. ப்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணேன். செம்ம அடி வாங்கிட்டோம்ப்பா. 3 ராப்ட்ரு பாருங்க. என்னம்மா அடி. இதெல்லாம் ரிப்பேரே பண்ணலாம். நம்மளால பண்ணவே இல்லை. இத்தனை பிடிச்சிட்டு நம்ம லைனாக போயிட்டே இருக்கோம். வந்துடுச்சுடா பார்த்தீங்களா? இது பக்கத்துலேயே சித்தாது. சரி போடுவோமா? இது நான் எல்லோரும் தூரமாக போயிட்டோம். வா இன்னும் எவ்வளோ தூரமாக இருக்கும். ஓ ஓகே நார்மலில் வச்சுப்போம். நல்லா தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் எல்லாம் பார்ப்போமா? 8000. ஓஹோ 670. 8400. 20,000 எழுதுப்பா. ஓ இந்த மாதிரி இது வந்தால் இதுங்க இதாக இதுங்க வராதில்ல எதுவுமே. வந்துருக்குதுல போதுங்க. ஓஹோ டேமேஜ் பார்த்தீங்களா? கிட்ட விடாத. வந்து ஒரே முட்டு தான் நம்மளை எங்கேயோ நோட்டு விட்டுரும். செமையாக இருக்குல்ல, நல்லா வடிக்குது. டக்குன்னு காலி பண்ணிடுப்பா. ரெக்ஸு தான். கடைசியாக ஜுராசிக் பார்க்கல பார்த்தேன். அத்தா அடி அத்தா பார்க்குறீங்களா? இது கருப்பாக்குனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இப்போ தெரியுதா? போ அதோ பாருங்க. ஐயோ நான் ஜுராசிக் பார்க்கல. அது ஒன்றுத்துக்குள்ள சண்டை போடும். சாமியாக இருக்குல்ல அப்பா. சாரில் பார்த்தீங்களா கரெக்டாக வாய்க்குள்ளே வச்சதுனால நம்ம பேச்சு கேட்கும். அது இப்படி தான் இப்படி போகும், இப்படி தான் அப்படி போகும். சமலை சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன அட்டாக் இருக்கு? டபுள் டேப்பு. ஓ டேப்பு தான். சமலை எடுக்கிறதுக்கா என்னடா பண்ண முடியல? என்ன வர மாட்டுது? பார்த்தீங்களா வா சும்மாதான் மொத்தோடி கத்த முடியுது நம்மளால. ஓ எல்லாரும் கத்த முடியுமா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம நோத்தணும்னா ஓஹோ சமயம் இது ஸ்பைனை கொடுத்துட்டா பார்ப்போமா? ஸ்பைனோ ஓ ஸ்பைன் ஏது நிற்கல. ஆமாம் இது எப்படி கத்தோம்? ஓ ஓகே 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 இது தெரிஞ்சிச்சு இப்போ பாருங்களேன்.
இதுக்கு நம்ம கீழே ஸ்வைப் பண்ணணும். ஓ கொஞ்சம் லேட் ஆகும் போல் கற்றுக்கணும். டேய் மேலுக்கு இது பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணேன். ஓகே 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 பரவாயில்ல, ரெண்டுமே கற்றுதுங்க, செம்மையாக கற்றுதுங்கப்பா. பெக்ஸு தான் செம்மையாக இருக்குது. அவன் பண்ணுவா பார்த்தீங்களே அப்பா. ஆனால் எனக்கு இதுதான் பவர் நினைக்கிறேன். ஏன்னா இதால் உட்காந்தும் அடிக்க முடியும், ஏந்து நின்று அடிக்க முடியும். கையாலே அடிக்கும், வாயாலே கடிக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இது கடிக்க மட்டும் தான் செய்யும். இது அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் பவரு. சரி நான் எது பவர்னு டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு நம்ம குட்டியை போட்டு பக்காவாக்குவோம். அது என் தெரிஞ்சிருக்கும் ஸ்பைனை தான் பவர் நினைக்கிறேன். ஏன்னா இது தான் கையால் அடிக்கும், கடிக்கவும் செய்யும். ஆனால் இது பார்த்திங்கனால கடிக்க மட்டும் தான் செய்யும். அது செமலை நம்ம பார்க்க சாமியாக கண்ணு தான் சாமியாக இருக்கு பார்த்தீங்களா அப்பா. சரி மக்களே, இதோட வீடியோ முடிச்சுப்போம். நாளைக்கு வேறு இருக்கா வந்து பார்ப்போம். வந்துட்டு அதையும் டைம் பண்ணுவோம். ஓகே மக்களே, சேவ் ஆயிடுச்சு, சூப்பர். ஓகே மக்களே, பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய் பாய் சொல்கிறான், பாய் சொல்கிறான். அதை மறைக்கிறது நம்மள. சரி போயிட்டு வரோம், பாய் பாய்.